மாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டில் சத்தியம் தவறாத. இப்போ பாருங்க அவ்வளவு அப்பட்டமா தெரியுது. எதுக்கே ராஜ்நாத் சிங்கை வந்து கூட்டிகிட்டு வந்து நீங்கள் 100 ரூபா நாணயத்தை வந்து வெளியிடணும்? ஏன் வந்து அப்படி என்ன வெளியிட்டே ஆகணுமா? இல்லை வந்து பிஜேபியை கூட்டு வந்தால் தான் வந்து வெளியிட முடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. சரி வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குரூப்லாம் கூட்டிகிட்டு கொண்டு போய் கலைஞர் கருணாநிதியோட சமாதிக்கு போகிறாங்க. சமாதிக்கு போனால் அங்கே ஒரு நாடகம் நடக்குது. அண்ணாமலை நீங்கள் முன்னாடி வாங்க, அப்படியே கனிமொழி அக்கா வந்து நிற்கிறாங்க. கனிமொழி அக்கா விலை சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கூப்பிட்றாரு. அப்போ அப்பட்டமாக தெரிஞ்ச போது திமுகவும் பாஜகவும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க. நம்ம மக்களை வந்து ஏமாத்துறாங்க. ஆட்சிக்கு வர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஜக உள்ள வந்துட்டு பாஜக உள்ள வந்துட்டு ஓட்டு போடுவாங்க. அப்போ அது எதிர்கட்சியாக இருக்கும்போது பாஜக கொண்டு எல்லா திட்டத்தையும் வந்து எதிர்த்து அதிமுக கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதாண்டா திராவிட மாடல். அனைவருக்கும் வணக்கம். திமுகவும் பாஜக ஒன்று, அது அறியாத வாயில மண் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. எல்லா வெளிவேசம் வந்து போடுறாங்க. உள்ளுக்களை வந்து திமுக பாஜக வந்து கள்ள உறவில் வந்து இருந்துக்கிட்டு வெளியே வந்து வெளிவேசம் போடுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக போச்சு. நேற்றைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட 100ஆண்டு நினைவு சின்னமாக ஒரு காசை வந்து வெளியிடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து கலைஞர் கருணாநிதிக்கு வந்து புகழ்கிறாருங்க. அதாவது இந்தியாவில் தண்ணீரில்லா ஒப்பற்ற ஆளுமை கலைஞர் கருணாநிதியான். இதே கலைஞர் தான் வந்து கேவலமாக பேசினார் நரேந்திர மோடி. ஆனால் என்னென்னு தெரியல, தண்ணீராத தலைவர் அப்படிங்கிறாரு. தமிழ் மொழி கலாச்சாரத்துக்காக அரும்பாடுபட்டவர் கலைஞர் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா கலைஞர் நினைவாக இன்று வெளியிடும் நாணயம் காலம் முழுவதும் அவர் பெயரை சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து வாழ்த்து படிச்சுக்கிட்டே வந்து இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங் கூட்டு வச்சு இங்கே மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து அண்ணாமலை வந்து முன்னிறுத்தப்படுறாரு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திருமாவளவன் வந்து மதிக்கவே இல்லை, காங்கிரஸ் கட்சியை வந்து மதிக்கவே இல்லை. சரி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திராவிட கும்பல் பூரா உட்காந்துக்கிட்டு எவனா ரோட்டில் வந்து ஓரமாக ஒன்றுக்கு போனால் கூட வச்சுக்கோங்களேன் அவன் வந்து சங்கின்றுவாங்க. இவங்க கூட கூட்டணி இருக்க கட்சியை தவிர மற்ற கட்சி பூரா என்ன யார் பாஜகவோட பிடிஎம் நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும், இன்னும் சில யாராக இருந்தாலும் சரி அவங்களாம் வந்து பாஜகவோட பிடிஎம் பாங்க. அதில் மெயினாக அண்ணன் சீமான் அவர்களை பாஜகவோட பிடிஎம். அவர் வந்து ஆர்எஸ்எஸோட கைகூலியாக இருக்கார். ஆர்எஸ் சொல்கிறதான் சீமான் வந்து செய்கிறாரு. ஆர்எஸ் பேச்சு கேட்டு தான் சீமான் அவர்களும் திமுக வந்து எதுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கண்ட மேடைக்கு வந்து ரைட்டப் எழுதுவானுங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக அவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க, திமுக ஓட்டு போடலை அப்படின்னா பாஜக உள்ளே வந்துடும். தேர்தல் நேரத்தில் இதுதான் அவங்களோட தாரக மந்திரமாக இருக்கும். பாய் நீங்கள் வந்து ஓட்டு போடல அப்படின்னா பாஜக உள்ளே வந்துருவாங்க. தமிழர்கள்ட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடல, திமுக ஓட்டு போடல அப்படின்னா பாஜக வந்துடும். சீமான் வந்து சங்கி, அவர் வந்து பாஜகவோட பிடிஎம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து உள்ளடி வேலை என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்திருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே மறைமுகமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவரோட சிலை திறப்புக்கு வெங்காய நாயுடு அப்படிங்கிற பாஜகவை சேர்ந்தவரை கூட்டு வச்சு சிலை திறந்தாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் அவங்கள கூட்டு வராமல் பாஜகவை சேர்ந்தவங்கள வந்து திறந்தாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் திறந்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து பேனா சிலைக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. பாஜக வந்து அனுமதி கொடுக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட சட்டம்லாம் திமுக அமல்படுத்து 8 வழிச்சாலையை வந்து அமல்படுத்துதா. அதே மாதிரி வான வதை சட்டம் இருக்குல்ல அதை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்துதா. அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்துதா. அதுக்கப்புறம் உதய் மின் திட்டம் இருக்குல்ல அதை வந்து அமல்படுத்துதா. அதுக்கப்புறம் வந்து இந்த அதானியோட பரந்தூர் விமான நிலையம் 800 நாளாக வந்து அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்கல்ல அந்த திட்டம் அமல்படுத்துகிறாங்களா. திமுக கொண்டு வர, அதாவது பாஜக கொண்டு வர எல்லா திட்டத்தையும் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் மறைமுகமாக இருக்குது. டைரெக்டாக வந்து அதை வந்து செய்யாமல் மறைமுகம் போனாட்சியில் வந்து அதிமுக டைரெக்டாக பண்ணாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டைரக்டாக வந்து பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து திமுக வந்து பாஜக சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றுறதுனால இப்போ பாஜக என்ன பண்ணுது, திமுக சொல்கிறத வந்து கேட்குது. இதான் மறைமுக கூட்டணி. அதனால தான் பாஜகலேருந்து கலைஞர் கருணாநிதியோட வந்து 100 ரூபா நாணயம் வந்து வெளியிட்டு அதை சின்னம் பொறிச்சது எல்லாம் அனுமதி கொடுத்தது. அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை வந்து கூட்டு வந்து அண்ணாமலை எல்முருகன் இவங்க தலைமையில் வச்சு இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து பாஜக தான். பாஜகவும் திமுக வந்து ஒன்று தான். பாஜக கொண்டு வர எல்லா திட்டத்தையும் திமுக வந்து ஏற்றுக்குது, ஒரு திட்டத்தை கூட எதிர்க்கலை. அப்போது இவங்க என்ன வெளிவேசம் வந்து போட்டிருந்தாங்க இல்லை இந்த மாதிரி திமுக வந்து பாஜகவை எதிர்க்குது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் புஸ்தமாக போய் ஹம்பக்கு. திமுக பாஜக ஒன்று தான். அதை நம்பாதவங்க நம்ம வாயில தான் மண் அப்படின்னு சொல்லி சொல்லணும், நம்பாதவங்க வாயில தான் மண் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த இடத்துல வந்து கூடுதலாக ஒரு கேள்வி, அண்ணன் சீமான் அவர்களை வந்து சங்கின்னு சொல்கிறீங்களடா, இப்போ வந்து வாயை தான் கொஞ்சம் திறங்கலேன்டா. இவ்வளோ தூரம் அவள் அப்பட்டமாக வெளியே வந்து நடத்திட்டு இருக்கு. இது அப்பட்டமாக தெரியுதுங்க. ஏன்னா வந்து மோடி வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த திருமாவளவன் 2 சீட் திருமாவளவன் வந்து ஏன் வாய் திறக்க மாட்டாரு. சீமான் அவர்கள் பேசுகிற போலி தமிழ் தேசியங்கிறாரு. சீமான் அவர்கள் வந்து முருகனை கூட்டு வர்றாரு அப்படிங்கிறாரு. ஆனால் நேராகவே வந்து ராமரோட ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ரகுபதி பேசுகிறாரு. அதுக்கு வந்து திருமாவளவன் குரூப்பு, இந்த 200 ஓபிஎஸ் குரூப்பு, இந்த தமிழ்வேலி செந்திலேருந்து ஆரம்பித்து இந்த குரூப்பெல்லாம் இருக்காங்களே யூடியூப் போட்டஸ், இந்த திராவிட கொத்தடிமையில் எவனுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்களே.
இப்போ பாருங்கள் அவ்வளோ அப்பட்டமாக தெரியுது. எதுக்கே ராஜ்நாத் சிங்கை வந்து கூட்டிகிட்டு வந்து நீங்கள் 100 ரூபா நாணயத்தை வந்து வெளியிடணும்? ஏன் வந்து அப்படி என்ன வெளியிட்டே ஆகணுமா? இல்லை வந்து பிஜேபியை கூட்டு வந்தால் தான் வந்து வெளியிட முடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. சரி, வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குரூப்லாம் கூட்டிகிட்டு கொண்டு போய் கலைஞர் கருணாநிதியோட சமாதிக்கு போகிறாங்க. சமாதிக்கு போனால் அங்கே ஒரு நாடகம் நடக்குது. அண்ணாமலை நீங்கள் முன்னாடி வாங்க, அப்படியே கனிமொழி அக்கா வந்து நிற்கிறாங்க. கனிமொழி அக்கா வேலை சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கூப்பிட்றாரு. அப்போ அப்பட்டமாக தெரிஞ்சு போது திமுகவும் பாஜகவும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க. நம்ம மக்களை வந்து ஏமாத்துறாங்க. ஆட்சிக்கு வர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஜக உள்ள ஓட்டு போடுவாங்க. அப்போ அது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பாஜக கொண்டு எல்லா திட்டத்தையும் வந்து எதிர்த்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி அதிமுக வந்து பாஜக வந்து இது பண்ணுது அது பண்ணுன்னு சொல்லி குற்றச்சாட்டுவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அதே அவங்க வந்து என்னென்ன திட்டத்தை வந்து அதிமுக வச்சுருந்தாங்களோ கூட்டணி வச்சு அதை தமிழ்நாட்டில் அமல்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் திமுக என்ன மறைமுக கூட்டணி வச்சு பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல வந்து நல்லா தெரியுது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதாண்டா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.